கடவுள் அப்படின்னு ஒருத்தங்க வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த ஜென்ரேஷன்ல மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ல இருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இனி வரப்போற ஜென்ரேஷன்லயுமே இந்த ஒரு கேள்வி அப்படின்றது ரிப்பீட்டடா கேட்கப்பட்டுட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கான பதில வந்து இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற முக்கியமா யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் அப்படின்னு ஒருத்தங்க வந்து இருக்காங்களா இல்லையாலாம் எங்களுக்கு தெரியாது, பட் கண்டிப்பா மனுஷனை தாண்டி கண்டிப்பா ஏதோ ஒரு பவர் அப்படின்றது இருந்துதான் இருக்குது. ஹியூமன் பீயிங்கை தாண்டி ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. ஸோ அந்த ஒரு சக்தி வந்து ஆணா இல்ல பெண்ணா இல்ல அல்லாவா ஜீசஸா இல்ல விஷ்ணுவா முருகனாலாம் எங்களுக்கு தெரியாது, பட் மனுஷனை தாண்டி கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதுதான் கடவுள் அப்படின்றது வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனால முக்கியமா யங்ஸ்டர்ஸ் வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோல வந்து கடவுள் அப்படின்னு ஒருத்தங்க வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பதில தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ அந்த பதில வந்து மூணு முக்கியமான நபர்கள் சொன்ன ஒரு பதில தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஏத்திசம்ல என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சோ ரெண்டாவது வந்து கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு சயின்ஸ்ல என்ன பதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சோ மூணாவது வந்து இந்த உலகத்தோட ரிச்சஸ்ட் மேன், பணக்காரர் அப்படின்னு சொல்லப்படுற எலான் மஸ்க் வந்து கடவுள் இருக்காங்க